வந்து நாங்க அஹ், கடைசியா வந்து நாங்க வந்து எங்களோட லெவல் ஃபர்ஸ்ட் லெவல் அந்த ரிவ்யூ மாதிரி பண்ணிங்க ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல படிச்சதெல்லாம் நாங்க பார்த்து ஃபர்ஸ்ட் இயர் படிச்சதே அது ஃபர்ஸ்ட் லெவல்ல படிச்சதுகளை பார்த்தேன்னா என்னத்தை பார்த்தீங்க இப்ப நகரங்கள்ல ஃபர்ஸ்ட் லெவல் நாங்க வந்து வசனம் கடைசியில செய்யறது பார்த்து கடைசியா தான் பார்த்தேன் அப்படியா ம் கடைசி ம், கிளாஸ் சொன்னா ரெக்கார்டிங் கேட்டீங்களா ம், இப்ப போய் சொல்லவா ஏதோ ஒரு விஷயம் நடந்து கடைசி கிளாஸ் பார்த்திருந்தா இப்படி வந்து கடைசி கிளாஸ்ல நாங்க இதை பார்த்தேன் இழுத்து கொண்டு தேவையில்லையே தலைப்பட்டு சொல்லிட்டா சொல்லி பார்க்கல சொன்ன ஆன்சர் பல கடைசியா என்ன படிச்சேன்னு தெரியாம இப்படி புதிய பாடத்துக்கு போற அல்லது படிக்கிற எப்படி ஓத எப்படி லாஸ்டா நாங்க படிச்சு கொண்டு தலைப்பு அப்ப நாங்க இன்னும் அந்த வசனத்துல கடைசி நிப்பாட்டோளும் படிச்சு கொண்டீங்க அப்படிதானே அப்ப நாங்க திருப்பி அலிஃப் தான் படிக்கணும் இப்ப இல்ல இல்ல நான் புதுசா படிக்கணும் இந்த செகண்ட் லெவல்ல தான் படிச்சுட்டு இல்லை நாங்க அது செமஸ்டர்ல பார்த்து படிச்சோம் சட்டங்கள் என்ன படிச்சு கொண்டீங்க ம் செகண்ட் லெவல் நான் வந்து அல்லார பத்தி படிச்சேன் இந்த செகண்ட் லெவல் கடைசி கிளாஸ்ல அல்லாட லாமுங்கிற சட்டம் படிச்சேன் அப்படியா கடைசி கிளாஸ் என்ன படிச்சேன் நான் நினைச்சேன் நீங்க கடைசா நாங்க வந்து செகண்ட் லெவல் தான் படிச்சோம் கடை நான் என்ன கேள்வி கேட்டேன் போன கிளாஸ்ல நாங்க படிச்சு கொண்டிருக்கிற சப்ஜெக்ட் ராவ என்ன சார் ரா நீங்க இப்ப ரான்னு சொல்லிட்டீங்க அது நீங்க மறந்ததுக்காக நான் படிப்பிச்சேன் இது வசனத்துல இறுதி நிப்பாற்ற ஒழுங்கு நீங்க மறந்ததுக்காக வேண்டி வழிய படிச்சு அது நான் படிப்பிக்கல நீங்களாக தான் தேடினீங்க உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணினேன் போயிட்டு தேடி பாக்குறதுக்கு சார் ஆனா இப்ப நீ படிச்சு கொண்டி சட்டம் என்ன அப்ப ஏன் ராட சட்டம் படிக்க இது வல்லாவிட இல்லாமல் சொன்னீங்க என்ன நடந்து சொன்ன பாவம் நான் நினைச்சேன் நீங்க வந்து அல்லார பத்தி நான் இப்ப கேள்வி கேட்டுக்கிறேன் செகண்ட் ஏன் அல்லாஹோட இல்லாம படிக்கிறீங்களா ரா சட்டம் படிக்கிறீங்களா அல்லாரெல்லாம் தான் படிச்சுட்டு இருந்தேன் ஆ பிறகு எனக்கு ராரா மறந்துட்டு அப்புறம் நீங்க சொன்ன நாங்க மறுநாள் படிப்போம் அப்படின்ட்டு சரி இப்ப ராட சட்டத்துக்கு வாங்க ராட படிச்சு முடிக்கிறீங்களே ராவை எத்தனை ரால எத்தனை தடவை மொத்தம் மூணு மூணு எதெல்லாம் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க மெல்லினமா பாக்குறதா ஃபர்ஸ்ட்டுக்கு மெல்லினமா பாக்குறது மெல்லின் என்ன மெல்லினம் என்ற சொன்னா நாங்க இப்ப ராவ சொல்ற சரி ரேன்ற ம் கீழ் நோக்கி மாதிரி கீழ் நோக்கி மாதிரி அது மூலம் படிக்கணும் அப்படியா வேற வல்லினம் வேற வேற குயிக் குயிக் வேற வல்லினம் அப்படின்னா என்ன வல்லினம் என்றா நாங்க வானத்துக்கு மேல பார்த்த மாதிரி ரான்ற ம் வேற மூணாவது மூணாவது வந்து அந்த அந்த அடுத்த இல்ல ஆ மூணாவது வந்து அந்த ராக்கு மேல சுக்கணும்னு சொல்றேன் அப்படியா எனக்கு தெரியாது நீங்க சொல்லிங்க நீங்க தான் சொன்னீங்க இப்ப அதுல இப்ப இது மெல்லினம் படிச்சாச்சு அப்படியா ஃபர்ஸ்ட் உள்ள படிச்சாச்சு இல்ல நாங்க வல்லின படிச்சுட்டு இருக்கோம்
எனக்கு யாரையும் மாத்தி சொல்றீங்க முதலாவது வல்லினம் மெல்லினம் படிச்சு அப்படியா? இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க வல்லினம் படிக்கிறேன். அரவாசி ஆன்சர் பேல. ம். இப்ப வல்லினத்துல எத்தனை வகை இருக்குது என்ன விஷயம் வல்லினம்டா என்ன சொல்லுங்க பாப்போம் வல்லினத்தை பத்தி. ஆஹ் வல்லினத்துல ஆஹ் வல்லினம்டா என்ன எப்ப நாங்க வல்லினமா ஓதுவோம்? ஆ, ஆஹ் வசனத்துல வ வல்லினமான ரா வந்து வர டைம்ஸ் வந்து ராக்கு மேல ஃபத்துஹத்தைன் இல்லாட்டி ஃபத்தத்துன் அது வரைக்கிட்ட. என்ன முடிஞ்ச ஆன்சர் அவ்வளவுதானா? பத்தாத்துன் பத்தாத்தின் வர கிட்ட நாங்க ரா வல்லினமா ஓதுவோம். இல்லாட்டி ஃபத்தா மத்து ஆ, அதெல்லாம் பத்தாம. நான் வல்லினமான. ம். அதான் இது ஒவ்வொன்றா பகிரங்க அப்படியா? முடிஞ்சா அவ்வளோனா? திருப்பி ரா ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கணும் அப்படியா? மறந்துட்டு. இல்ல. இல்ல பேர் என்ன தெரியும்? நான் நீங்க முதலாவது வகை அஹ் வல்லினம் படிச்சேன்னு சொல்லி வல்லினத்துல 100க்கு 50 வீதம் ஆன்சர் தான் வந்தீங்க. அதுக்கு முன்னால ஆன்சர் சொல்லிக்கிறீங்க. பட் அதுலயும் 50 வீதம் தான் சரியா வந்தீங்க. எல்லாம் 50 தான் நிக்குது. என்ன செய்தி எனக்கு தெரியாது. நீங்க சொல்ற ஆன்சர் வச்சு தான் நான் படிப்பீங்க. இப்ப நீங்க சொல்லி ஆன்சர் வச்சு பார்த்தால் ராவினுடைய சட்டம் திருப்பி ஆரம்பத்திலிருந்து மீட்டப்பட வேண்டும் என்றதுதான் முடிவு டிசிஷன். என்ன செய்யறது? உம் ம். உம் உம் சரி வழியில இப்ப நாளைக்கு கிளாஸ் போட்டு தரேன். நாளைக்கு வந்து எனக்கு ராவெல்லாம் படுத்தும். ஃபுல்லா சொல்லணும். சரியா சொல்லணுமா? ராவில படிச்சுக்கிறதுன்னா ராட வல்லினத்தை நான் முழுமையா விளங்கப்படுத்திட்டேன். பட் அதுல நாங்க ஒவ்வொரு கட்டம் கட்டமா படிச்சு கொண்டு வரோம். ராட வல்லினமான பகுதியில எத்தனை வகையான உதாரணங்கள் இருக்குது? ரால வந்து இப்படியா அந்த செக்ஷன் மாதிரியா? இப்ப நான் உதாரணங்கள் பார்த்து கொண்டு வரமே ஒவ்வொரு வகையான செக்ஷன்லயும் உதாரணம் பார்க்கிறோம். எத்தனை செக்ஷன் பார்த்துக்கிறோம் மொத்தம் எத்தனை செக்ஷன் ஆஹ் நீக்குது ரால ஆஹ் வல்லினத்துல. நாங்க ரெண்டு பாத்தீங்க. ம். ரெண்டு வந்து ஃபத்தத்தைன் அப்புறம் ஃபத்தத்துன் ஆம், பெரிய நாங்க வாக்கல் போன கிளாஸ் சரியா வாக்கல. போன கிளாஸ் மட்டுமில்ல போன கிளாஸ் அதுக்கு ராவை எப்ப ஸ்டார்ட் பண்ணமோ அப்ப எல்லாம் இந்த விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே தான் வரேன். முதலாவது ஸ்டெப் என்ன, ரெண்டாவது ஸ்டெப் என்ன, முதலாவது இது பார்க்கணும், ரெண்டாவது இதை பார்க்கணும், மூணாவது இது பார்க்கணும்,
நாலாவது இது பார்க்கணும். எல்லாம் தெளிக்கிறேன். பட் ஆன்சர் இல்லை. ஆன்சர் இஸ் நாட் கரெக்ட். டைம் மட்டும் தரேன். நாளைய பாடத்துக்கு ரெடியாக கொண்டு வாங்க. ஃபுல்லாக கேள்வி தான். கேள்விக்கு ஆன்சர் பண்ணால் அடுத்த இஷ்டம் மூவ் ஆகும். சரியா? ஓ குழம்பக்கூடாது. ரெடி ஆகிட்டு வரணும். ஆ அதான் ஜெயமன் சொல்லணும்.